சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கன்றெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, வினையாக கேள்வி தந்தது தெளிவாக குடம். நாளைக்கு பிரின்சிபல் வரான்னு சொல்லியிருந்தீங்களே, வராங்களா? அதை தான் பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு வராங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, எனி பிளான்? என்ன பிளான்? எதுக்கு? இல்லை அவங்கள வரவேற்கணும்ல, ஸோ ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், என்னத்தை வரவேற்க போகிறோம்? சும்மா ஒரு பொக்கே கொடுக்க வேண்டியதான், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். அதுவும் சரி தான், விடுங்க. நான் இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கேன், அதை கவனிக்காமல் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. நாங்கள் 2 பேரும் ரகசியம் பேசலையே. ரகசியம் பேசுகிறதுக்கு நாங்கள் புருஷன் முட்டாட்டியும் இல்லை. என்னண்ணே வர வர நீங்களும் எனக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, அதை விட்றா. இன்னைக்கு எப்படி போச்சு? ஒரு பொண்ணுக்கிட்ட நல்லா வாங்கிக்கிட்டேன், அது மட்டும் எனக்கு தெரியும். அண்ணே சும்மா இருங்கண்ணே. ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டியா? நான்லாம் ஒன்றும் பண்ணல. நான் பாட்டுக்கு தான் பாட்டு பாடிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அவள் தான் வந்து டேன்னு சொல்லிட்டா. அதை கூட பெருமையாக சொல்லிட்டுருப்பாரு. ஒன்றெல்லாம் உன் மேலே தப்பு இல்லைன்னா நீ அந்த பொண்ணு கூட சண்டை போட வேண்டியதானே? எதுக்கு சும்மா வந்த? உங்களால் தான். நீங்கள் தானே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனால தான். அவ்வளோ நல்லா ஒன்னாடா நீ. சும்மா இருங்கண்ணே. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு அழகாக இருந்துச்சு. வாய் தானே ஓவரு. அண்ணே இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? என்னது? அவனை திட்டின பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு கிளாஸ்க்கே அவனை அனுப்பி வச்சிட்டிங்க, பார்த்துக்கோங்க. ஓ, இதெல்லாம் பிளானிங்கா? டே நான்லாம் எதுவும் பண்ணல. நான் எதர்ச்சியாக தான் போட்டேன். ஆனால் நீ திட்டு வாங்குவேன்னு எனக்கு தெரியாதுல்ல, சொல்லியிருக்கலாம்ல. அண்ணே சொல்லு. காலேஜ் ரீ ஓப்பனிங்க்கு அப்புறம் ஃப்ரெஷர்ஸ் டே வைக்கணும், தெரியும்ல? ஃப்ரெஷர்ஸ் டேவா இன்னைக்கு? நீயே இவ்வளோ ஆர்வமாக கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன், அவ்வளோதான். சும்மா கேட்டேன். ஆமாம், ஏன் கேட்கக்கூடாதாக்கும்? நீ பாருங்கண்ணே வர. சரி விடு, நம்ம தம்பி தானே. அண்ணனா அண்ணன் தான். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. யார் இந்த டைம்ல கால் பண்றது? தெரியலையே. இந்த ஒரு நிமிஷம் பார்க்குறேன். அக்ஷரா தான்டி. சரி, என்னன்னு கேளு. ஓகே. ஹலோ மச்சான். சொல்லுடி. ஏட்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்னன்னு சொல்லு. ஏட்டி, அவர்கிட்ட பேசணும். எப்படி பேசுறது? வாயில தான். ஜி, ஒழுங்கா சொல்லுங்கடி. அவள் கரெக்டாக தானே சொல்கிறான். வாயில தான் பேச முடியும்னு எங்களுக்கும் தெரியுது. என்ன சொல்லி ஆரம்பிக்கலாம்? அப்படி சொல்லு. இது ஏதாவது சொல்லி ஆரம்பிச்சுக்கோடி. இதெல்லாம் மடி சொல்லி தருவாங்க. இதுக்கெல்லாம் வேற அர்த்தம் இருக்குடி. ஏட்டி, எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களாடி? சரி, நான் ஒன்று பண்ணுறேன். கால் பண்ணி ஏங்க இப்படி அப்படி சொல்லி அக்ஷரா உங்ககிட்ட பேசணுமா, நீங்கள் அவளுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவா? சூப்பர் ஐடியா சாமி. ப்ளீஸ் டி, வேகமாக கால் பண்ணுறீ. நிலா, அந்த செருப்பு எடு. என்னடி? அக்ஷரா, சும்மா ஃபஸ்ட்டு கால் பண்ணி நார்மலாக பேசு. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசி பழகு. அப்போ உனக்கு என்ன பேச தோணுதோ அதை பேசு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியலடி. ஏறுமைகளா, உங்களுக்கு போய் கால் பண்ண பாரு. என்னதான் ஏதாச்சும் அடிச்சுக்கணும். அதை செய்யி. ஃபோனை வைங்கள. ரொம்ப சந்தோஷம். அக்ஷரா, பேசிட்டு என்ன பேசணும்னு கால் பண்ணி சொல்லு. செருப்பு பிஞ்சிடும், மரியாதை வைங்கடி. ஓகே. ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது அப்படின்றது ஒரு சர்க்குலர் மாதிரி கொடுத்து விட்டுறலாம். அப்புறம் அவங்கவுங்க இஷ்டப்பட்டதை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டோம். ஓகே, அதுவும் சரிதான். உன் ஃபோன் தான்டா ரிங் ஆகுது, அட்டன் பண்ணி பேசு. அது எங்களுக்கு தெரியுது, பேச வேண்டியதானே. அண்ணே, ஏதாச்சும் பொண்ணாக இருக்க போதுனே. அதெல்லாம் இல்லை, அன்னோன் நம்பர். யாருன்னு கேள்றா ஃபஸ்ட்டு. சரி, பொண்ணு இல்லைல்ல, அப்போ ஸ்பீக்கரில் போடு. போடுறேன், எனக்கு என்ன பயம். சொல்கிறது நம்பலைன்னா ஸ்பீக்கரில் போடுறேன், கேட்டுக்கோங்க. ஹலோ. ஹலோ. அட, நிஜமாயும் பொண்ணு தான் பேசுது. தெரியாமல் ஸ்பீக்கரில் வேறு போட்டேனே. இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அசிங்கமாக பார்ப்பாங்களே. ஹலோ சார், சித்தார்த் சார். சரி, சமாளிப்போம். அங்கிட்ட என்ன திரும்பி இங்கிட்ட திரும்பி பேசுங்க. இந்த சைடு இருக்கு ஃபோனு. அந்த பேசுகிறேன். நான் ரூமுக்கு போயிட்டு
வரவா? மரியாதை இங்கேயே பேசுடா. சரி. ஹலோ, லைனில் இருக்கீங்களா? ஆ இருக்கேன், சொல்லுங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க, யாருன்னு கேட்க மாட்டீங்களா? பொண்ணு பேசுனா அவன் யாருன்னு கேட்க மாட்டான். நீ பேசுமா முத. சரி சொல்லுங்க, நீங்கள் யாரு? அது எப்படி சொல்கிறது? வாயில் தான். ஹலோ. அப்புறம் என்ன எப்படி சொல்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்கா? சொல்லு. நீங்கள் இன்னைக்கு காலேஜ் வந்திருந்தீங்கல்ல? ஆமாம். அப்போது நான் உங்களை பார்த்தேன்னா. சரி. நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமா. சரி. அதான் உங்ககிட்ட பேசலான்னு கால் பண்ணியிருக்க. இப்போ விஷயத்த சொல்ல வேண்டியதானே? இப்போ எதுக்கு இழுத்தடிச்சிட்டு இருக்க? உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ உங்களை லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது? அந்த வானம் மட்டும் வர, இந்த பூமி சுத்தும் வர, உன்னை காதல் செஞ்சிடுவேன் தன்னால். நீ யாருன்னே தெரியாதுமா முத எனக்கு. எனக்கு தெரியும்ல. உனக்கு தெரிஞ்சா போதாது, எனக்கும் தெரியணும்ல. அப்போ தானே லவ் பண்ண முடியும். அண்ணே வலிரியம் பாருங்கண்ணே, அதைத்தாண்டா நானும் பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் தெரிய வரும்போது தெரியும். சரி, இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க? நீங்கள் என்ன லூஸா? சொல்கிறது தான் கால் பண்ணேன். யாரா இவன்? அப்புறம் இன்னொன்று சொல்லணும், நாளைக்கு வரும்போது ஒயிட் கலர் ஷர்ட் மட்டும் போடாதீங்க. ஏன்? நான் ஒயிட் கலர் தான் போடுவேன். போட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் நான் லவ் பண்ணலன்னு அர்த்தம். ஓ, இது வேறையா? அப்போ நாளைக்கு ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டு வரணும். சரி, பார்க்கலாம். அப்புறம் ஐ லவ் யூ. சரி. பாய். பாய். குட் நைட். குட் நைட். அப்பா, ஒரு வழியாக பேசியாச்சு. அவன் எப்படியும் நாளைக்கு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு வருவான். ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்களாண்ணே, நம்ம இருக்கிறது கூட தெரியாமல் எப்படி பேசிகிட்டு இருக்கானே. கேட்டுட்டு தான் இருக்கேன். ஃபோனில் யார்? எனக்கு என்ன தெரியும்? தெரியாமல் தான் சார் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ணே, நீங்களும் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னேன். ஆனால் தெரியாத மாதிரி அந்த பொண்ணு பேசலையே. தெரியும்ல சொல்கிறான். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? அவளுக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு தெரியாது. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஐ லவ் யூ நான் சொல்கிறான். அண்ணே, அதெல்லாம் ஒரு விஷயமாண்ணே. சரி, நாளைக்கு என்ன கலர் ஷர்ட் போட போகிறேன்? ரெட் கலர் போடலாம் அப்படின்னு கொன்னே போடுவேன். ஒயிட் கலர் தான் நீ போடணும். அதை எப்படி போட முடியும்? ஏன் போட முடியாது? நீங்களுமா? ஆமாம், பின்ன. சரி, ஆனால் எப்படின்னு? என்ன எப்படி சட்டையை எடுத்து போட போகிற? அது கூட தெரியாதா? அதெல்லாம் போடலாம், போட்டுவான். சரி போவாங்க, நான் போய் தூங்க போகிறேன். போய் தூங்கணும். நானும் வந்து பார்ப்பேன்ப்பா, வந்து பாருங்க. சரி, குட் நைட். குட் நைட். போ. ஏண்டா? என்ன ஏண்டா? பாவம்டா, விடுங்கண்ணே. நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கோன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு கூட எப்படி பேசிகிட்டு இருக்கான். நம்ம தானே ஸ்பீக்கரில் போட சொன்னோம். அதுக்கு இப்படியா? சரி, மார்னிங் கொஞ்சம் வேகமாக போகணும். ஓகேவா? சரி, ஓகே. அம்மா திட்டுறதுக்குள்ளே கால் பண்ணிடுங்க இன்னைக்கு. ஓகேடா. இன்னைக்கு எது கிளம்பிட்டானுங்களா? ஏம்மா, அவனுக்கு காலையிலேயே கிளம்பிட்டானுங்கம்மா. இப்போ வந்துட்டு இருப்பானுங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். காஃபியும் கொண்டு போய் ரூம்லேயே கொடுத்துட்டீங்க. குடிச்சானுங்களா என்னன்னு தெரியல. பிள்ளைய சாப்பாடு வேணான்னு சொல்லி வச்சுக்க. எதுக்கு இவனுக்கு காலையில் சாப்பிடாம போகிறானுங்கன்னே தெரியல. ஏம்மா, அதெல்லாம் குடிச்சிருப்பானுங்கம்மா. கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்குவாங்க. என்ன ஓயாமல் கேன்டீன்? அப்போ வீட்டில் நான் சமைச்சு வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். ஏம்மா, அவனுக்கு கிளம்புற நேரம் கத்தாத தாயி. தயவு செஞ்சு அமைதியாக உட்காரு. நான் சொல்கிறது உங்களுக்கு கத்துற மாதிரி கேட்குது. என்ன இது சொன்னாலும் சண்டை இழுப்பான். எதுக்கு சும்மா அப்படி இருப்போம்? என்ன சொல்கிறீங்க? அம்மா தாயை ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு அமைதியாக உட்காரு. அம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். இல்லை, எங்களை சின்னவனை காணா? அம்மா, அவன் காருக்கு போயிட்டியான் போவே. டீலாம் குடிச்சிட்டிங்களால? அம்மா, குடிச்சிட்டோம். நாங்கள் இப்போ கிளம்பணும். லேட் ஆயிடுச்சு, போயிட்டு வரோம். சரி, சாப்பிடாம போகிறீங்க. நாளையிலேருந்து சாப்பிடலன்னா நீங்கள் காலேஜே போவேணாம் சொல்லிட்டேன். சரிம்மா, நாளையிலேருந்து சாப்பிட்டே போகிறோம். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். சரி, போயிட்டு வாங்க. யாரா இருக்கும் இந்த பொண்ணு? நம்மளுக்கு கால் பண்ணி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுவும் நான் வந்து ஒரே நாளில் ஒரேல லூஸாக இருப்பாளோ, இல்லை நம்மளை யாராவது ப்ராங்க் பண்ணுறாங்களா தெரியலையே. ஒருவேளை அவன் உண்மையாகவே இருந்தா ஒயிட் ஷர்ட் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னான். சரி விடு, யாராக இருந்தால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உண்மையே சொல்ல மாட்டேங்கிறா அவள் யாருன்னு. பார்க்கணும் போல இருக்கே. யாராக இருக்கும்? நம்மளுக்கு தெரியும்னு வேற சொல்கிறான். அவளும் என்ன பார்த்துருக்கேன்றான். ஒருவேளை சேச்சே, அந்த வாயாடியெல்லாம் இருக்காது தான். ஒருவேளை அவளா இருக்குமோ? சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கன்றெண்டை மூடி செல்வது, யாரது? யார் அப்போ கால் பண்ணுறது? அன்னோன் நம்பர். அவளாக தான் இருக்குமோ?
ஹலோ, ஆ சொல்லு. உங்களை ஒயிட் கலர் ஷர்ட் போடக்கூடாதுன்னு தானே சொன்னேன், எதுக்கு போட்டு வந்தீங்க? இல்லை அது எங்கள் சும்மா தான். அப்போ வேணும்னே போட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், பின்ன நீங்கள் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிற, அப்போ இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த ஷர்ட் உங்களுக்கு நல்லாவே இல்லை. ஓகே. என்ன ஓகேன்னு சொல்கிறீங்க? எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். சி, உங்களுக்கு போய் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் பாரு. அப்போ ஃபோனை கட் பண்ணு. சரி வாங்க. கோவமாயிட்ட போல், நம்ம என்ன செய்ய முடியும்? நான் அண்ணன் வேற. சரி விடு, நம்ம கொடுத்து வச்சு தான் அவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியதான். ஐயோ அம்மா. ஏய் விழுந்துடாத. பார்த்து வர வேண்டியதானே. சார் அது வந்து அது உனக்கு தான் என்ன கண்ட பேச்சே வராதே, அதுக்கு தான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்னு சொல்கிறது, தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சார் என்ன? சார் விட்டுறாதீங்க சார், விழுந்துருவேன் சார். சரி விடலை தாயே. இவன் என்ன இவ்வளோ அழகாக இருக்கா? நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க. மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டேன் போல், சாரி. இருக்கட்டும், இந்த ஒயிட் கலர் ஷர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்குது சார். இது என்னடா, ஒருத்தி நல்லா இல்லைன்ற ஒருத்தி நல்லா இருக்குன்ற. அவ கிடக்கா சார் லூஸு, ஆனால் இது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. தேங்க்ஸுங்க. சரி ஓகே. தேவாலயம் எழுகும் நாடே தேரும் தேயும் நீயே என் தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே. மீன் கொத்த செல்லும் பறவை மீன்வலையில் வீழ்ந்தது போல வாழ்க்கை உன் சாலையோரம் தவிக்கிறே. மழை. நான் இப்படியே ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியாது, நீங்கள் நிற்க ட்ரை பண்ணுறீங்களா? சரி ஓகே ஓகே. நிற்கிறியா? சார் என்ன? கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். அதான் நான் பிடிச்சிட்டேனேம்மா, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? சார் அதான் சார், கால் ஸ்லிப் ஆனதில் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வலிக்குது, நிற்க முடியாது. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அந்த சைடு இருக்கிற பெஞ்சில் உட்கார வச்சிங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வரவும் நான் போய்க்குவேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் சொல்லுங்கள் சார். இல்லை ஒன்றும் இல்லை. சரி, அவளுக்கு வேறு எப்போ ஒரு வருவன்னு தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து நான் வேறு சீக்கிரம் வந்து இதெல்லாம் எனக்கு தேவை தான். சரி கூல். நான் வேணா உன்னை கிளாஸில் கொண்டு போய் விட்டுருவா? எப்படி? உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் வேணா தூக்கிட்டு போய் விட்டுறேன். தூக்கிட்டா? Dance station. ஜஸ்ட் ஹெல்ப், அவ்வளோதான். சரி ஓகே. உன்கிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள் சார். நீ எவ்வளோ மல்லிகை பூச்சிருக்க? எனக்கு பிடிச்சிருக்கு. தெரியுது, கொஞ்சமாக வைக்கலாமே. எனக்கு இவ்வளோ வைக்கிறதா சார் பிடிக்கும், நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தால் பார்த்து ரசிக்கணும் சார். என்னது? அது ஒன்றும் இல்லை, சும்மா. நீ அழகா இருக்க. நீங்கள் மட்டும் என்ன, ஹேண்ட்ஸம் தான். பாரா, நீ கூட நல்லா பேசுறியே. நேற்று அவ்வளோ பேச்சு பேசுன. நல்லா பேசுகிறேனா? பிடிச்சிருக்கா? ஆமாம். சரி போலாமா? சரி, நீ ஒரே ஒரு நிமிஷம் இப்படி நிற்கிறியா? சரி. நம்மள நிற்க சொல்லிட்டு எங்கே போகிறாரு? என்ன இதெல்லாம்? இல்லை, நேற்று ரோஸ் வச்சுருந்தேன், அழகாக இருந்தியா. எனக்கு மல்லிப்பூ மட்டும் வச்சுருக்கேன், ஆனாலும் குறையா இருக்கா. அதான் போய் அங்கேருந்த செடியிலேருந்து ஒன்று பறிச்சுட்டு வந்துட்டேன். அது சரி. சரி வா போகலாம். கையில் மிதக்கும் கனவானே, கைகால் முளைத்த காற்றானே, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையால் செய்த. ஒன்று சொல்லவா? சொல்லு. இப்படியே எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போனாலும் நான் வருவேன். என்னது? இல்லை, கிளாஸ் வரைக்கும் தூக்கிட்டு போய் விட்டுருங்கன்னு சொன்னேன். கேட்டுச்சு, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்டுச்சு. கேட்டுச்சா? ஆமாம். பரவாயில்ல. ஹலோ மேடம், கிளாஸ் வந்துருச்சு, இறங்குறீங்களா? இறங்கணுமா? பின்ன எப்படி 80 கிலோ இருப்ப போல, தூக்கிட்டு வரணும்ல, படியெலாம் ஏறிட்டு வந்திருக்கேன். இறங்கணுமான்னு கேட்குறேன், இறங்க வேண்டியதானே? நான் 80 கிலோ இருக்கேனா? ஆமாம். ஏறி கொடுக்க மாட்டேன்.
ஏம்மா இறங்குமா எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஓய் மேடம், என்ன அந்த பக்கத்து திரும்பிட்டீங்க? ஐயோ பார்த்து. அதை விட்டுட்டீங்களா? போங்க. இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கிடையாதா? அதான் சொல்ல முடியாது, போங்க. சரி போகிறேன். என்ன பேச்சு காணோம், போயிட்டானோ? ஒரு நிமிஷம். கூப்பிட்டுட்டா. என்ன தேங்க்ஸ். தேங்க்ஸ் வாங்க வேண்டியதுக்கு இவ்வளோ பேச்சா? சரி பாய். போயிட்டு வாங்க. ஆமாம், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? இருக்கலாமே. ஓகே, என் நம்பர் இருக்கா? இருக்கே. என் நம்பர் உன்கிட்ட எது? உங்கள் நம்பரா? என்கிட்ட இல்லை. என் நம்பர் வேணுமா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் சொன்னேன். என்ன உளர்ற? நான் என்ன விழுறேன்? சரி அதை விடு, என் நம்பரை சேவ் பண்ணிக்கோ. ஓகே. நீங்கள் நான் இந்த ஒயிட் ஷர்ட்டில் இந்த ஒயிட் ஷர்ட்டில் செம்மையாக இருக்கீங்க. அப்படியா? அவர் ஒரு லுக் ஒன்று இருந்தது பாருங்க, ஒயிட் ஷர்ட்டுக்கு. ஐயோ செம்ம ஹாட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தாரு.